அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இயேசுவின் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை எண்ணிக்கையின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது இறை வார்த்தை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக என்று இந்த இறை வார்த்தைகள் சொல்லுகின்றன. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த இறை வார்த்தைகளின் படியே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் விலக்கி காத்து ஆண்டு முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் பாதுகாப்பான பாதையில் ஆண்டவர் வழி நடத்தி செல்வாராக. ஆமென். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டு முழுவதும் நாம் ஆண்டவரின் ஆசி பெற்ற மக்களாக ஆண்டவரின் பாதுகாப்பில் நாம் வாழ வேண்டும் என்றால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அவரோடு இணைந்து வாழ வேண்டும். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து அந்த ஆண்டவரோடு நாம் இணைந்து வாழ்வோம் என்று சொன்னால் இந்த ஆண்டு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நாமும் நம் குடும்பத்தாரும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம். வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் எல்லா தீங்குக்கும் பொல்லாப்புக்கும் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் விலக்கி காத்து வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் நம்மையும் நம் குடும்பத்தாரையும் நம் சட்டைக்குள் மறைத்து வைத்து நம்மை பாதுகாப்பான பாதையில் வழிநடத்தி செல்லுவார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஆசி பெற்ற மக்களாக மன அமைதி பெற்ற மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் கடவுளின் விருப்பமாக இருக்கிறது. எனவே வரப்போகிற நாட்களில் ஆண்டவரின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து வாழ்வோம். அப்பொழுது இந்த ஆண்டு மட்டுமல்ல, வாழ்நாள் முழுவதும் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆண்டவரின் ஆசீரை நிறைவாக பெற்ற மக்களாக வாழ்வீர்கள். மேலும் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை எல்லா பொல்லாப்புக்கும் ஆபத்துக்கும் விலக்கி காத்து உங்களை தன் சட்டைக்குள் மறைத்து வைத்து காத்து வாழ்நாள் முழுவதும் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் அவர் பாதுகாப்பான பாதையில் வழி நடத்தி செல்லுவார். இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா, இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்தீரே, உம்முடைய கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, உம்முடைய ஆசி பெற்ற மக்களாக உம்முடைய பாதுகாப்பில் வாழ வேண்டும் என்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரே, அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம். அப்பா பிதாவே, விண்ணக விருந்தில் பங்கு பெற அழைப்பு பெற்ற நாங்கள் வரப்போகிற நாட்களில் உம் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து உம் மகன் இயேசுவோடு நாங்கள் இணைந்து வாழும் போது அப்பா வாழ்நாள் முழுவதும் எங்களையும் எங்கள் குடும்பத்தாரையும் தேவரீர் நிறைவாக ஆசீர்வதித்து வாழ்நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்பான பாதையில் வழிநடத்தி செல்லுவீராக. அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். அப்பா பிதாவே, இந்த இறை செய்தியை கேட்கிற எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரீர் ஆசீர்வதித்து வாழ்நாள் முழுவதும் இவர்கள் மகிழ்ந்து களி கூறும்படி செய்வீராக. இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசுவின் நண்பராவோம் என்ற குழுவின் சார்பில் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.